திருச்சிற்றம்பலம். நெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்பவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அதாவது அறச்சிந்தனை, 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் அற்புதமாக கூறுவீர்களே, ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே பல அற்புதங்கள் நடைபெறும், நலமாக வளமாக வாழ்வீர்கள். எனவே அடியார் பெருமக்களே, நமச்சிவாய 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 சொல்லி மகிழுங்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 4ஆம் திருமுறையிலிருந்து திருக்கொண்டீச்சரம் என்னும் திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் புகைவண்டி நிலையத்திற்கு மேற்கே 2 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. இதுக்கு வில்வாரண்யம் என்று ஒரு பெயர் உண்டு. காமதேனு பூசித்து வழிபட்ட திருத்தலம். உமாதேவியார் பசு உருவாக வந்து இறைவனை தேடிக்கொண்டே வந்து கொம்பினாலே பூமியை கிளறிக்கொண்டே வருகிறார். அப்படி வருகையிலே இறைவன் தலையிலே கொம்பு பட்டு இரத்தம் வழிந்தது. தன் பாலையே இட்டு காயத்தை ஆற்றி வழிபட்டதாக வரலாறு. இந்த லிங்க திருவுருவின் தலையிலே இன்றும் இந்த கோட்டினுடைய வடு காணப்படுகிறது. அதாவது காமதேவனுடைய, அதாவது இறைவை பசுவாக இருந்தால் இல்லையா, அதனுடைய கொம்பு பட்டு, அதுதான் கோடு என்பது கொம்பு, வடு காணப்பெறுகிறது. இத்தலத்துக்கு நாவுக்கரச பெருமான் பதிகம் 2 உள்ளன. சுவாமி பசுபதிநாதர், அம்மை சௌந்தரநாயகி. தீர்த்தங்கள் க்ஷீரபுஷ்கரணி தீர்த்தம். இந்த தீர்த்தம் கோயிலை சுற்றி ஒரு அகழியாக விளங்குகிறது. திருச்சிற்றம்பலம். 4வது திருமுறை 4வது பாடல் 67வது திருக்கொண்டீச்சரம் 67வது பதிகம். கூட்டமாய்வர் வந்து கொடுந்தொழில் குணத்தராகி ஆட்டுவார்க்கு ஆற்றுகில்லேன் ஆடரவசைத்த கோவே காற்றிடை அரங்கமாக ஆடிய கடவுளேயோ செட்டிரும்பழனவேலி திருக்கொண்டீச்சுரத்துளானே. ஆடுகின்ற பாம்பை இடையிலே கட்டியிருக்கிறார் நம்பெருமான். சுடுகாட்டை கூத்தாடுகின்ற அரங்கமாக கொண்டு ஆடுகின்ற கடவுளே, பெருமை பொருந்திய பரப்புடைய வயல்களாலே சூழப்பட்ட கொண்டீச்சுரத்து பெருமானே, 5 வரிகளும் கூடி வந்து கொடிய தொழில்களை செய்வதனையே தன் பண்பாக கொண்டு என்னை தன் விருப்பப்படி செயல்படுத்த அவற்றினுடைய தொல்லையை என்னால் பொறுக்க முடியவில்லை. 5 ஒருங்கு கூடி வந்து கொடிய தொழிலை தன் இயல்பாக வண்ணத்தராகிய என்னை பலபட ஆற்றுகின்றன. அவை ஆற்றும் அச்செயலை பொறுக்க மாட்டேன், என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆடரவை அறையில் கச்சையாக கட்டிய அண்ணலே, கள்ளி முதுகாற்றில் அதனை நாடகசாலையாக கொண்டு ஆடிய கடவுளே, நன்மையும் பெருமையும் உற்ற கழனிகள் சூழ்ந்த திருக்கொண்டீச்சுரத்துள்ள முதல்வனே, இருமை சேடுத நன்மை இருமை பெருமை உள்ளாரே ஆற்ற இல்லேன் என்கின்றார். அப்படிப்பட்ட கொடுந்தொழிலையும் கொடுங்குணமும் உடைய கொடுந்தொழிலையே தம் குணமாக கொண்டிருக்கிறது 5 வரிகள். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும்
திருக்கொண்டீச்சரம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.